காலை வணக்கம். உலக நாயக நாயகிகளே, என்ன பண்ணுறீங்க? எப்படி போகுது வாழ்க்கையில்? எல்லாருக்கும் இனிதே அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திச்சு. இன்றைக்கி சாயந்தரம் ஆஃபீஸ் இருக்குது, பெங்களூர் போகிறேன். எல்லோரும் நியூ இயருக்கு முதல் நாள் ஊரில் இருப்பாங்க. நம்ம வேலை அப்படி நம்ம போய் தான் ஆகணும். அதனால் நம்ம இன்றைக்கி காலையில் இங்கேருந்து கிளம்புறோம். திருச்சியிலேருந்து போயிட்டுருக்கோம். மத்தியானம் அங்கே போயிடுவோம். சாயந்தரம் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவோம். 4:30 மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிக்கும், 2 மணிக்கு முடியும் சாயந்தரம். வரும்போதே வெளியில் டிஃபன் வாங்கிட்டு வந்தேன், பூரி சாப்பிட்டுட்டு இப்போ மணி சரியாக 7:45, 7:25. அருமையாக இருக்குது. இன்னும் வெளியில் இருக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டும். கிம்பல்லாம் இல்லை, என்னோடய ஃபோனை வச்சு நான் சின்ன முயற்சி பண்ணுறேன். உங்களோட ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மேலும் மேலும் வீடியோஸ்லாம் போடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இதை சொல்லுவாங்களே, எடுத்தோடனே எதையுமே அதிகமாக செய்ய முடியாது. சிறு முயற்சி, அதாவது சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் தான் ஒரு பெரிய வெற்றிக்கு பாதையை வகுத்து கொடுக்கும். அதே மாதிரி பயணங்கள் நிறைய பண்ணுங்கள். டைம் கிடைக்கும் பயணம் பலன் தரும், மனதிற்கு ஒரு இனிமை தரும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மனிதர்களை சந்திக்க முடியும். பலதரப்பட்ட மனிதர்களை சந்திச்சேன். பலதரப்பட்ட மனிதர்கள்ட்ட பேசலாம். இல்லை நீங்கள் யார்ட்டும் பேசணும், மௌனமாவது அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு தமிழில் சரியாக சொல்கிறதில்ல, ஒரு அப்சர்வேஷன் பண்ணலாம். இது என்னோட சின்ன முயற்சி தான், தமிழில் பேசுகிறது. தமிழில் பேசி போட முடியல, நான் முயற்சி பண்ணுறேன். நான் தமிழில் பிறந்துட்டு தமிழில் பேச தெரியாமல் இல்லை, தமிழ் படிச்சிருக்கேன். இருந்தாலும் கோர்வையாக பேச வர மாட்டேங்குது. நவீன யுகத்தினால கோர்வையாக பேச வரல. முயற்சி செய்கிறேன். விவசாய நிலங்களை பாருங்கள், நமது அருமை விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க. விவசாயம் அழிஞ்சிருச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. தொழில்நுட்பம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. விவசாயம், உணவு என்றும் வேண்டும், என்றென்றும் வேண்டும். அப்புறம் காலையில் கிளம்பிட்டு நல்ல பனியாக இருந்துச்சு. ஏசி கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு சிலர் ஏசி வேணுங்கிறாங்க, ஒரு சிலர் ஏசி வேணாங்கிறாங்க. ஏசி கம்பார்ட்மெண்ட் வந்தே பாரத்தில் ஏறிட்டு ஏசி இல்லாமல் பார்த்தா எப்படி? ஏன்னா இது வந்து கண்ணாடி எல்லாம் அடைக்கப்பட்ட புகை வண்டின்னு கூட சொல்ல முடியாது. தொடர் வண்டி இன்றைக்கி தான் புகை இல்லாமல் ஆயிடுச்சேன். புகை இருக்குது ஒரு சில இடங்களில். அதில் என்ன ஆகுன்னா, உள்ளே இருக்கிற காற்று வெளியில் போயிட்டு வெளியில் இருக்கிற காற்று உள்ளே வரணும். அது ஏர் கண்டிஷனாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு பேர் ஏர் கண்டிஷன். ஸோ ஆதரவு தெரிவிங்க. அப்புறம் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ சோகங்கள் இருந்தாலும் பயணங்கள் மூலயமா ஒரு பாதை, பொது பாதை. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறேன், என்னோடய அனுபவத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. யாருக்கும் அறிவுரை சொல்லவும் முடியாது. நான் அவங்கவுங்களுக்கு தோன்றதை செய்வேன். என்னையே வந்து பார்க்குறவங்க, எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், எனக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்காக நான் பேசணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு மக்களாக இருந்து மக்களாக பேசணும் இல்லையா? சரி, கொஞ்சம் நேரம் என்னுடைய முகத்தையும் பாருங்கள். எவ்வளோ நேரம் தான் வெளியிலையும் பார்ப்பீங்க. பேசுவோம். இந்த ட்ரெயின் வந்து மதுரையில் கிளம்புறேங்க. காலையில் 5:00 கிளம்பி மதியானம் ஒரு மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் போயிருக்கு. அப்போ இது இடையில் நிற்கிற ஸ்டேஷன்ஸ் தான் திண்டுக்கல்லில் நிற்குதுங்க, திருச்சியில் நிற்குது, கரூர், சேலம், கிருஷ்ணராஜபுரம். சேலம் விட்டால் அடுத்த கிருஷ்ணராஜபுரம் தான். பங்கார்பேட்டை, திருப்பத்தூர் அந்த லைனில் போகுது.
அதுக்கப்புறமேட்டு கண்டோன்மெண்ட் தான். 1 மணி 1:15 அந்த டைமில் கண்டோன்மெண்ட் போயிருக்கேன். வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கும் தெரியல. நானும் முயற்சி பண்ணுறேன் ஏதோ பேசலாம் அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ பேப்பரில் எழுதி வச்சு தான் பேசணும் போல. தொழில்நுட்பம் வளர்ச்சினால மனிதர்களோட சிந்தனை திறனும் குறைஞ்சிருச்சு, பேசும் திறனும் குறைஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. நான் தனிப்பட்ட முறையில் அதை நான் உணர்ந்தேன். நவீன யுகம் நல்லது தான். வளரும் பருவத்தினருக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு சிந்தனை ஆற்றலை ஊற்றுங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்ல பயணமாக அமையும். நாளைக்கு புது வருஷம், ஆங்கில புத்தாண்டு. அனைத்து உலக நாயகிகளுக்கும் என்னுடைய இனிய முதற்கண் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று மாலை பயங்கரமாக இருக்கும். பல விஷயங்கள் எல்லோரும் தேடுவீங்க. ஒரு புது ரெசல்யூஷன்னா தமிழில் சரியாக சொல்ல வரலைங்க. அதாவது ஒரு முடிவெடுப்பீங்க, இதுதான் பண்ணணும். உறுதிமொழி, ரெசல்யூஷன்னா உறுதிமொழி எடுப்பீங்க. இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அனைவருக்கும் 2026 ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கணும். நானும் இப்போ அப்பா அம்மாட்ட காலைல ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் வந்தேன். அப்புறம் என்ன, எல்லோரும் நல்லா இருக்கணும். புத்தாண்டு இனிமையாக பிறக்கணும். பழைய காலங்களை நினச்சி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. கல்லூரி பருவம், பள்ளி பருவம், விடுமுறை நாட்கள்னால் ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். விடுமுறை நாட்களில் வேலை செய்கிறது வாழ்க்கையில் தேடலை காட்டுது. வேலைங்கிறது ஒன்று வேணும். அந்த வேலையை தேடி தான் எல்லோரும் ஓடணும். ஏன்னா வருமானம் இருந்தால் தான் வரும் மானம், இல்லையா? வருமானம் இருந்தால் தான் மானம் காப்பாற்றுது. ஏதோ ஒரு பயணத்தை நோக்கி எல்லாருமே ஓடுறோம். ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லோரும் ஒரு குறிக்கோளோட தான் ஓடும். அவங்க வேலைக்கு தான் போகணும், வீட்டில் தான் இருக்கணும் அப்படி கிடையாது. வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கு எந்த நாளுமே லீவு கிடையாது. நமக்காவது ஒரு நாள் விடுமுறை இருக்கும். வீட்டில் இருக்கும் பெண்மணிகள் அவங்கெல்லாம் கடவுளுக்கு சமமானாங்க. அவங்களுக்கு என்றைக்குமே ஓய்வு கிடையாது. ஓய்வு நாட்கள்லேயும் ஓய்வு இல்லாமல் பணிபுரியும் ஒரே உள்ளது அவர்கள். ஆண்களும் அதுக்கு ஈடாக தான் பணிபுரிகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. மக்கள் மனம் நல்லபடியாக இருக்கணும், நல்லா இருக்கணும். 5 வருடங்களுக்கு முன்பு கொரோனா என்ற தொற்று எவ்வளவோ மக்களுக்கு எவ்வளவோ ஆணுச்சு. அதையெல்லாம் மீறி நம்மளாம் ஜெயிச்சு இங்கே இருக்கோம்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம உலகத்துக்கு ஏதோ செய்யணும் அப்படிங்கிறது யாராலையும் நிர்ணயிக்கப்பட்டது. கடவுள்னு சொல்லி கடவுள் பேரை சொல்லி யார் மனசையும் புண்படுத்தணும். சிலருக்கு கடவுள் விருப்பம் இருக்கலாம், கடவுள் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். பொதுவாக சொல்லுவேன், ஏதோ ஒரு சக்தி நம்மளையெல்லாம் இயற்கை இவ்வளோ நாளாக வச்சுருக்குதுன்னா நம்மளால ஏதோ 4 பேருக்கு நல்லது நடக்கணும். அப்படி 4 பேருக்கு நல்லது நடக்கணும், நமக்கும் நல்லது நடக்கணும். மழை போடக்கூடாது, தலைமை வாழ்க்கை. உலக நாயகிகள் மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இங்கே வந்துட்டோம். குளித்தலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாகுது, சிக்னலுக்காக ஸ்லோவாகுது போல். டோரும் ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிடும், ஓப்பன் ஆகாது. தேவைக்கு தான் ஓப்பன் ஆகும். கிராமம் தான் அமைதியாக இருக்குது. சரிங்க, பாருங்கள். நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேறு எதுவும் மேலே ஒரு நல்ல பயனுள்ள வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல நல்ல வீடியோ எடுக்க முடியுமோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவைப்படும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.